Hallelujah. 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 Thank you Jesus. 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 நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சிறந்தவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை தள்ளாதவராய் இருக்கிறீர். உமது கிருபை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாய்களை திறந்து, வாலிபர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைத்து, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya hallelujah 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 hallelujah. Father God, we praise you, we praise you, we praise you, we praise you. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது கர்த்தாவே, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவரே. நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறீர், எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறீர், எவ்வளவோ ஆச்சரியமா எங்களை வழி நடத்துகின்றீர். உமக்கு நன்றி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், எல்லாம் கூப்பிடலாமா? இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை இப்போ வாருன்னு கூப்பிடலாமா? இப்போ வாரும், எங்கள் வாழ்க்கையிலே நீர் வாரும், எங்கள் குடும்பத்திலே நீர் வாரும், எங்கள் சபையிலே நீர் வாரும், எங்கள் வீடுகளிலே நீர் வாரும். எல்லாரும் ஓப்பனமா இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரங்களிலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாலிபர் ஆராதனை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று நீர் சொன்னீரே. நீர் நினைத்தது மட்டும் நடக்கட்டும், நீர் நிர்ணயம் பண்ணினது மட்டுமே நிலை நிற்கட்டும். ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் இருந்து கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆராதனையை நடத்துகின்ற எங்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பி எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பது நீர் அறிவீர். அந்த தேவையை பூர்த்தி செய்யும் வண்ணமாய் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சரிப்படுத்தும் விதமாய் உம்முடைய வார்த்தை இந்த இடத்திலிருந்து வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இயேசுவிற்கு நேராய் திருப்புகின்ற விதமாய் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயமும் ஆண்டவரே உமக்கு நேராய் திரும்பும் விதமாய் இந்த இடத்திலிருந்து ஆராதனை எழும்பட்டும், ஸ்தோத்திரம் எழும்பட்டும். எல்லாமே நீர் விரும்பும் மன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த ஆராதனையிலும் ஆராதனையின் மூலமாகவும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல்
தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? உயிரோடு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இயேசு நல்லவர். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 75 நிமிட ஆராதனைக்கு வரவேற்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. ஆமென். வாலிபர்களை கர்த்தர் நேசிக்கிறார். வாலிபர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீங்க நம்பணும், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என் மேல் பிரியமா இருக்கிறார். எனவே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். பெரியவங்களும் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம், சின்ன பிள்ளைகளும் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம், வாலிபர்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொருவரையும் நாங்கள் பிரத்யேட்சமாக நாங்கள் வரவேற்கின்றோம். செல்ஃபோனில் நீங்கள் கலந்து கொள்ளலாம், லேப்டாப்பில் கலந்து கொள்ளலாம், டிவியில் நீங்கள் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பெரிய ஆமென் சொல்லாமா? இயேசு உங்களை தொடுவார். இயேசு உங்களை, இயேசுவினுடைய தொடுதலை இன்னைக்கு நைட்டு நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா. இந்த ஆராதனை நடக்கின்ற வேளையிலே ஏதாச்சும் ஒரு பகுதியில் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். அந்த ஒரு பகுதியின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். உங்கள் இருதயம் மாறும், உங்க லைஃப் மாறும், உங்க சிந்தனை மாறும். ஜெபம் முடியறதுக்குள்ள நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். எல்லாரும் பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்னதை செய்வார். செய்வது இன்னும் ஒரு 10 to 15 நிமிஷம் தான் நம்ம பாட்டு பாட போறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். சொன்னதை செய்வார். எல்லாம் சொல்லமா? சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்வதை சொல்வார். இதை விட ஹைலைட் என்னன்னா, செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். நீங்க சொல்லுங்க, நாங்க தான் சொல்றோம், நீங்களும் சொல்லுங்க. செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். எல்லாம் சொல்லாமா? சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். ஏன்? அவர் அப்படிப்பட்ட தேவன். சொன்னதை தான் செய்வார், செய்யறதை தான் சொல்லுவார், செய்யாத ஒன்னையுமே சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அப்படி என்னங்க அவர் சொல்லியிருக்காரு? பைபிள்ல நிறைய சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனத்துல நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அவர் வாக்கு பண்ணுவார், அப்புறம் என்ன பண்ணுவாராம்? விசிட் பண்ணுவார். என்னது? விசிட் பண்ணுவார். விசிட் பண்ணுவார். அப்புறம் சொன்னபடி செய்து முடியும். இதெல்லாம் இன்னைக்கு நைட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார், உங்கள் குடும்பத்திலே செய்வார், நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலையிலே செய்வார். எதெல்லாம் கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, இயேசு அந்த எல்லா கஷ்டத்தையும் லகுவாய் மாற்றுவார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். வாக்கு பண்ணினார். எல்லாரும் பாடலாமா? அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். எல்லாரும் வாய் திறந்து பாடலாம். லிரிக்க பாருங்க. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். மறுபடியும் இயேசுவை நினைச்சு அவர் வாக்கு, அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், உன்னை விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். டபுள் கிளாப். எல்லாம் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லையே, பயமும் இல்லையே, கர்த்தர் என்னோடு, கண்ணீரும் இல்லையே. கலக்கம் இல்லையே, பயமும் இல்லையே, கர்த்தர் என்னோடு, ஜெபத்தை கேட்காம போவாரா? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? உனக்கு பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அற்புதம் செய்வார் விசுவாசத்தோடு. அற்புதம் செய்வாரே, அதிசயம் செய்வாரே, எனக்காய் வழக்காடி ஜெயத்தை தருவாரே. அற்புதம் செய்வாரே, அதிசயம் செய்வாரே,
எனக்காய் வழக்காடி மறுபடியும் சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். எல்லாரும் நீங்களும் சேர்ந்து சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். புதிய வாசல்கள் என்று திறப்பாரே, புதிய நன்மைகளை தந்து மகிழ்வாரே. புதிய வாசல்கள் என்று திறப்பாரே, புதிய நன்மைகளை தந்து மகிழ்வாரே. காரியம் மாறுதலாய் முடிந்திடுமே, எல்லாம் நன்மைக்கே நடந்திடுமே. காரியம் மாறுதலாய் முடிந்திடுமே, எல்லாம் நன்மைக்கே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே நடந்திடுமே. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். எல்லாரும் ஒன்றையுமே சொல்லவே. இரண்டாவது ஸ்டான்ஸா, அற்புதம் செய்வாரே, அதிசயம் செய்வாரே, எனக்காய் வழக்காடி ஜெயத்தை தருவாரே. அற்புதம் செய்வாரே, அதிசயம் செய்வாரே, எனக்காய் வழக்காடி ஜெயத்தை தருவாரே. சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். கலக்கம் கலக்கம் இல்லையே, பயமும் இல்லையே, கர்த்தர் என்னோடு, கண்ணீரும் இல்லையே. கலக்கம் இல்லையே, பயமும் இல்லையே, கர்த்தர் என்னோடு, கண்ணீரும் இல்லையே. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரா? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? உங்களுக்கு நீங்களே பாடணும். ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? இயேசு பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாடல் பாருங்க. உங்களுக்கு நீங்களே உங்களை பார்த்தே பாடிக்கணும். உங்கள் ஆத்மாவை பார்த்து எப்படி பாடணும்? கலக்கம் இல்லையே, பயமும் இல்லையே. எதையாச்சும் நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்களா? எதையாச்சும் நினச்சி கலக்கத்தோடு இருக்கீங்களா? இது எப்படி நடக்கும்னு தெரியலையே, இது என்ன மாதிரி முடியும்னு தெரியலையே. புதுசாக காலேஜில் சேர்ந்துட்டு அந்த காலேஜில் நடக்கிற எதுவுமே பிடிக்காம, புதுசாக ஸ்கூலில் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டு போயிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்கூலில் அந்த கிளாஸில் நடக்கிறது எதுவுமே பிடிக்காம, எப்படா அந்த ஸ்கூலில் இதை படித்து முடிப்போம், எப்படி இந்த காலேஜை முடித்து வெளியில் வருவோம். எதை நினைச்சு பயப்படாத, எதை நினைச்சு கவலைப்படாத, எதை நினைச்சு கலங்காத. உன்னுடைய படகில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. கலக்கம் இல்லை, பயமும் இல்லை. அப்புறம் இந்த பாட்டு என்ன சொல்லுது? கர்த்தர் என்னோடு, கண்ணீரும் இல்லை. பாத்தீங்களா, நாங்க தான் சொல்றோம், நீங்க சொல்ற மாதிரியே தெரியலையே. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு எது இல்ல? கண்ணீர் இல்லை. எது இல்ல? கண்ணீர் இல்லை. கண்ணீரே கிடையாது. அழுகவே மாட்டீங்க, அழுகவே கூடாது. அல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷனுக்கு அழுக வரும்? ஏசு இல்லைங்க, நான் மட்டும்தாங்க இதை சந்திச்சுட்டு இருக்கிறேன், அழுக வரும். ஸ்கூலில் காலேஜில் மோசமானது நடக்குதா, வேலை செய்கிற இடத்துல மோசமானது நடக்குதா, குடும்பத்தில் மோசமானது நடக்குதா? ஏசு இல்லைங்க, ஏசு செத்து போயிட்டாருங்க. ஏசு இல்லைங்க, ஏசு எங்கேயோ போயிட்டாருங்க. ஏசு இல்லைங்க, ஏசு எங்கேயோ பிக்னிக் போயிட்டாருங்க. நான் மட்டும்தாங்க இதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா உட்காந்து அழுவுங்க. ஆனா இயேசு இருக்கிறாருங்க, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோட இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப கண்ணுல இருந்து கண்ணீரே வராது. அல்லேலூயா. அப்படி வந்தாலும் அது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். இத்தனை நாள் நான் அழுதுட்டேனே டானி, இனிமே அழுக மாட்டேன். அல்லேலூயா. இத்தனை நாள் நான் பயந்துட்டேனே, இனிமேல் நீ பயப்பட மாட்டேன். இத்தனை நாள் நான் கலக்கத்தோட இருந்துட்டேனே, இனிமே நீ கலங்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசு உன்னோடு இருக்கிறார், இயேசு உன் படகுல இருக்கிறார். ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? ஜெபத்தை கேட்காம போயிடுவாரா? பதில அனுப்பாம இருப்பாரா? கேட்கிறவர் மட்டும் கிடையாது, அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் சொல்லாம பதில் சொல்லுவார், பதில் சொல்லுவார், பதில் சொல்லுவார், பதில் சொல்லுவார். இந்த பாட்டை யாரை பார்த்து பாடணும்? நான் என்ன பார்த்து பாடணும், ஆரோன் அவனை பார்த்து பாடணும், எஃப்சிபா அவங்கள பார்த்து பாடணும். நீங்க என்ன செய்யணும்?
எங்களை பார்த்து பாடக்கூடாது, நீங்க உங்களை பார்த்து பாடணும். உங்க இருதயத்தை பார்த்து பாடணும். ஏன் இருதயமே கலங்காத, உனக்கு கலக்கம் இல்லை. ஏன் இருதயமே பயப்படாத, உனக்கு பயமும் இல்லை. அதுக்கப்புறம் உங்க கண்களை பார்த்து சொல்லணும், உனக்கு கண்ணீர் இல்ல. அல்லேலூயா. எல்லாம் சொல்லாம கண்ணீர் இல்ல, கண்ணீர் இல்ல. அல்லேலூயா. இந்த இரவு வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன்னுடைய எல்லா புலம்பலும் சந்தோஷமாய் மாறும். அப்புறம் உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லணும், ஜெபத்தை கேட்காம போயிடுவாரா? இயேசு என்னைக்காவது உன்னை விட்டுட்டு ஓடி இருக்காரா? இயேசு உன்னை மறந்துட்டு போயிருக்காரா? உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. கேட்பாரு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பொம்மை கிட்ட நம்ம பேசுறோமாங்க, ஒரு பொம்மையை வச்சு அந்த பொம்மை கிட்ட போயிட்டு, பொம்மை எனக்கு நல்லா கல்யாணம் பண்ணி கொடு, பொம்மை எனக்கு நல்லா குழந்தைய கொடு, பொம்மை எனக்கு நல்லா வேலையை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோமா? கிடையாது. நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? ஜீவனுள்ள தேவனிடத்துல கேட்கிறோம். நாம் பேசுவதை ஒருத்தர் கேட்கிறார், கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாட் a mighty God we serve. அதனால தான் நம்மளை பத்தி பாடணும். பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் சொன்னதை செய்வார். பாடுறப்ப எல்லாரும் இங்க நாங்க வலது கரத்தை உயர்த்துவோம், நீங்களும் வலது கரத்தை உயர்த்தி. ஏன் கையை உயர்த்தணும்? ஆண்டவரே எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை, எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், உம்மிடத்திலிருந்து நாங்கள் அனுபவிக்கிறோம், உம்மை உடையவர்களாய் நாங்கள் வாழுகிறோம். அதனால மகிமையை உமக்கே தருகிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடணும், கலக்கம் இல்லையே. கலக்கமில்லையே, பயமும் இல்லையே, கர்த்தர் என்னோடு, கண்ணீரும் 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 இல்லையே. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? என் ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் 1 2 3 4 கைவேர்த்தி இயேசுவுக்கு நேரா சொல்வார். செய்யாத ஒன்றையுமே சொல்லுவார். கைகளை இயேசு பார்க்கிறார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். செய்யாத ஒன்றையுமே செய்வீர்னு பாடலாமா? ஓ, சொன்னதை செய்வீர், செய்வதை சொல்வீர், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டீர். சொன்னதை செய்வீர், செய்வதை சொல்வீர், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டீர். அவர் வாக்கு பண்ணினார், பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசை பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த பாடலில் நாம் பாட போகின்றோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசுனா யாருங்க அப்படின்னு யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, இயேசுனா யாருன்னு யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த பாட்டை சொல்லுங்க, இதுதான் இயேசுன்னு. இந்த பாட்டு என்ன சொல்லுது? எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஜீவன் விட்டவரேன்னு மட்டும் இல்லை, யாருக்காகவா? எனக்காய். இப்போ நீங்கள் இந்த ஆராதனை கலந்து கொள்கிற உங்கள் பேர் வந்துட்டு மணி அப்படி அப்படின்னா, நான் தீர்க்க தரிசனமாலாம் சொல்ல, சும்மா சொல்கிறேன். ஒருவேளை மணி உங்கள் பேர் அப்படின்னா, மணிக்காய் ஜீவன் விட்டார். அல்லேலூயா. உங்க பேரு அடைக்கலராஜ் அப்படின்னா, அடைக்கலராஜுக்காய் ஜீவன் விட்டார். உங்க பேரு சிவகுமார் அப்படின்னா, சிவகுமாருக்காய் ஜீவன் விட்டார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், எனக்காய் ஜீவன் விட்டவரே. நமக்குள்ள ஒரு இப்போ இந்த வாட்ச் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்கணும், இந்த மோதிரம் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்துருக்கணும், இந்த சட்டை எனக்கு இப்போ இதை வந்து யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னா, இது எனக்காக அவங்க வாங்கி கொடுத்தது. இதை யாருக்காக வாங்கி கொடுத்தது? எனக்காக வாங்கி கொடுத்தது. இந்த சட்டையை யாரும் கிழிக்க விட மாட்டேன். இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கேமரா, இந்த கேமரா வந்து சர்ச்சோட கேமரா. யாராச்சும் வந்து இந்த கேமரா வந்து உடைக்க வந்தாங்கன்னா, இது சர்ச்சோட கேமரா, சர்ச்சுக்காக இருக்க கேமரா. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும், எனக்காக அவர் ஜீவன் விட்டார். அல்லேலூயா. எனக்காக அவர் ஜீவன் விட்டார். அதுக்கப்புறம் ஜீவன் விட்டவர் மட்டும் கிடையாது, செத்து போனவர் மட்டும் கிடையாது, என்னோடு இருக்க எழுந்தவரே. உயிரோட ஏங்க இயேசு எழுந்தாரு? அவர் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்கா? அவர் பெரிய பைல்வான்னு காமிக்கிறதுக்கா? இந்த எல்லாம் போய் சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு எதுக்காக அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த பெல்ட் வாங்கணும்.
அவங்க அந்த பதக்கத்தை வாங்கணும், அவங்க தான் பெரிய ஆள்னு காமிக்கணும். ஆனால் இந்த கடவுள் இயேசு எதுக்காக மரிச்சு உயிரோடு எழுந்தார்னா அவர் பெரிய ஆள்னு காமிக்கிறது கிடையாது, ஏன்னா என்னோடு இருக்கணுன்றதுக்காக எழுந்தார். அல்லேலூயா. 24 மணி நேரமும் என் கூட இருக்கணும், 24 மணி நேரமும் உன் கூட இருக்கணும், அதுக்காக தான் இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. என்னோடு இருக்க எழுந்தவரே. அப்புறம் இவர் என்ன செய்யறாரு? எழுந்துட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாரா? என்னை என்றும் வழி நடத்துவார். அல்லேலூயா. உன் கைகளை பிடித்தவர் உன் கைகளை விட மாட்டார், என்றைக்கு வழி நடத்துவார். எல்லாம் சொல்லாமா? என்னை 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 என்றும் வழி நடத்துவார், வழி நடத்துவார், என்றும் வழி நடத்துவாரே. அப்புறம் எல்லாம் இதை நம்பினாதான் அவங்க கிறிஸ்தவங்கன்னு அர்த்தம். என்னை சந்திக்க வந்துடுவாரு, அவர் சீக்கிரமா வந்துட்டே இருக்கிறார். உன்னை சந்திக்கிறதுக்கு இயேசு வரார். நீ ரட்சிக்கப்பட்டாலும் சரி ரட்சிக்கப்படாட்டாலும் சரி உன்னை சந்திக்க இயேசு வரார். அவரை நீ சந்திக்கணும்னா நீ ரட்சிக்கப்படணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. God is coming soon. Jesus is coming soon. இயேசு சீக்கிரமா வரார். இது சொன்னாலே ஒரு சிலருக்கு பயப்பட வேணாம், நான்லாம் சந்தோஷமா சொல்றேன். இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. அவரை சந்திக்கணும்னா அவரோட இருக்கணும். ஏங்க அவரோட இருக்கணும்? அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, இதெல்லாம் நம்ம பாடி அதுக்கப்புறம் உள்ள சரணம் சொல்லுது, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே என் வாழ்வினிலே. அல்லேலூயா. இந்த ஆந்தம் நம்ம லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆந்தம்னா தமிழ்ல என்னது? ஆந்தம், ஸ்கூல் ஆந்தம்லாம் சொல்லுவாங்களே. ஓகே, எங்களுக்கும் தெரியல, ஸ்கூல் ஆந்தம்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆந்தம் நம்ம மனசுல ஓடுனுச்சு, நம்ம வாழ்க்கையில ஓடுனுச்சு அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனையே நம்ம பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. இயேசுவை மட்டுமே பார்த்து ஓடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவர். எல்லாரும் பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே, சூப்பர், என்னோடு இருக்க எழுந்தவரே, ஓ என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க. மறுபடியும் எனக்காய் ஜீவன், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, மீண்டும் என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க. எல்லாரும் கை தட்டி இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே, 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 எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சத்தமா பாடலாமா? எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உங்களுக்கு தான் பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. ஓ உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே. எல்லாரும் இயேசுவை உயர்த்தலாம், கைகளை உயர்த்துமே. எந்த நாளிலுமே என் நிலையில் வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், என்னை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி. எவ்வளவு நல்ல மேய்ப்பர்! புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், என்னை மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். எங்கள் இயேசு போதுமே. எல்லாரும் கைகளை உயர்த்தலாமா? எல்லாரும் வீடியோவை போதுமே, 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 இயேசுக்கு நேரா டிவிக்கு நேரா என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே
நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் நான் சோர்ந்து போகாமல் முன் சேரவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் நான் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிடாமல் கைகளை உயர்த்தி இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே என் இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். இயேசு புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கை உயர்த்தி வைராக்கியத்தோடு எங்கள் இயேசு போதுமே போதுமே போதுமே. இயேசு போதுமே போதுமே போதுமே. இயேசுனை கைவிட மாட்டார். எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கடைசியா எந்த நாளிலுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எந்த நாளிலுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு போதும், இயேசு போதும். ஆமென். இந்த செகண்ட் ஸ்டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்திடுவார். திபு திபுன்னு ஃபால்ஸ் எல்லாம் கொட்டுது, திபு கடல் அலைகள்லாம் பொங்கி கொந்தளிச்சு வருது. அந்த இடத்துல யாரும் போயிட்டு ஆட்டுக்குட்டியை போய் விட மாட்டாங்க. எந்த மெய்ப்பனும் எப்படிப்பட்ட இடத்துல ஆட்டுக்குட்டியை விடுவார்னா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில தான் போய் ஆட்டுக்குட்டியை விடுவார். இயேசு கிறிஸ்து உங்களை அமர்ந்த தண்ணீர் போல நடத்துவார். அல்லேலூயா. பிரச்சனையெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டார், கவலையெல்லாம் போட்டு நெருக்க மாட்டார், கலக்கத்தெல்லாம் அதெல்லாம் இருந்தா அதுல இருந்து உங்களை விலக்கிடுவார். அல்லேலூயா. ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா என்னது ஆத்துமா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். வாழ்க்கையில சுகம் இல்லையா? டப்புன்னு எதை தெரியுமா நீங்க பார்க்கணும்? இப்ப கடன் இருக்குன்னா அக்கௌண்ட்ல காசு இல்லையான்னு போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை பார்ப்போம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில சுகம் இல்லையா, டப்புன்னு உங்கள் ஆத்மாவை பாருங்க. ஆத்மா நல்லா இருந்துச்சுனாக்கா வாழ்க்கை நல்லா மாறிடும். ஆத்மாவை சரிப்படுத்திடுங்க, கர்த்தரோட இருக்கிற உறவை சரிப்படுத்திடுங்க, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றதுல சரிப்படுத்திடுங்க, டப்புன்னு வாழ்க்கையை சூப்பராக மாறிடும். அல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ. நம்ம அடுத்த காரியத்திற்குள்ளாக போவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரை துதித்தோம், மகிமைப்படுத்தினோம், நல்ல பாட்டெல்லாம் பாடினோம். இந்த பாட்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் தனி ஜபத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த பாட்டெல்லாம் பாடுங்க. யார் பாடுறதை கேட்குறது நல்லது. நிறையா பாட்டெல்லாம் கேட்குறது, இதெல்லாம் கேட்டதுனால தான் நாங்கள் பாடுறோம் பாருங்கள். அதனால் எல்லோரும் பாட்டு கேட்குறது நல்லது. பாட்டு கேட்குறத விட நீங்கள் பாட்டு பாடுறது அதை விட ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து நேராக உங்கள் ஆத்துமாவிற்கு செல்லும் என்று நான் நம்புகிறேன், நாங்கள் நம்புகிறோம். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்கள். வாரந்தோறும் ஞாயிறு ஆராதனைகள் நமக்கு காலையில் முதல் ஆராதனை 6:30 மணிக்கு நடைபெறுகிறது நம்முடைய சங்கலாண்டபுரம் திருச்சபையில். அதற்கப்புறம் 10 மணிக்கு இரண்டாவது ஆராதனை மிஸ்பா ஆசீர்வாத மையத்தில் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து மூன்றாவது ஆராதனை மாலை 6 மணிக்கு இங்கே நடைபெறுகிறது சங்கலாண்டபுரம் திருச்சபையில். மீன்வைல் சிறு பிள்ளைகளுக்காக சிறுவர் ஆராதனை மாலை 7 மணிக்கு கீழே சங்கலாண்டபுரம் சர்ச்சினுடைய கீழே பேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு நடக்குது. சாரி, கிரவுண்ட் ஃப்ளோரில் நடக்குது. தட் இஸ் நாட் பேஸ்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே நடக்குது. அது இல்லாமல் நமக்கு வாரந்தோறும் ஊழியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆஃப்லைன் யூத் ஃபெலோஷிப் போன மாதத்திலிருந்து, லாஸ்ட் மந்த் தானே வச்சோம் ஆஃப்லைன்,
போன மாதம் நாங்கள் வச்சோம். நம்ம சர்ச்சில் இருக்கிற சிஸ்டர் பேர்லின் அவங்க வீட்டில் வந்து அது நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் நம்ம வச்சோம். அநேக வாலிப பிள்ளைகள் வந்திருந்தார்கள். அதனுடைய யூடியூப்பில் அதனுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அதனுடைய தலைப்பு வந்து நோ ஜீசஸ், இயேசுவை அறிவோம் அப்படின்ற தலைப்பில் அது இருக்கும். இனிமேட்டு எல்லா சீரீஸையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலாம் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கிறோம். அடுத்த வாலிபர் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், ஆஃப்லைனில் நடக்கிற ஃபெலோஷிப் வந்துட்டு 30ஆம் தேதி, அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எந்த இடத்துல நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்க கீழே இப்போ ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் போடுவார்கள். இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாக்க 30ஆம் தேதி எந்த இடத்துல அந்த வாலிபர் கூட்டம் நடக்குது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். தினந்தோறும் டெய்லி டிவோஷன், சர்ச்சிலேருந்து வர டெய்லி டிவோஷன் உங்களுக்கு இன்னும் வரவில்லை, ஸ்டில் நான் அதை நானும் ரிசீவ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா, அநேகர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வசனம் அனுப்புகிறோம். இன்னும் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் மீ டெய்லி டிவோஷன் அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இந்த நம்பரை உங்களுடைய ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ண வேண்டும். உங்களுடைய பெயரோடு எங்களுக்கு நீங்கள், ஏன்னா ஒரு சிலர் மெசேஜ் பண்ணிங்க உங்களோட பேர் வந்து எங்களுக்கு வரல, ஸோ உங்கள் பெயரோடு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தினந்தோறும் வசனமும் ஜெபமும் அனுப்புறதற்கு வசதியாக இருக்கும். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் திருச்சியில் இருப்பீர்கள் என்றால் நாளைய தினத்திலே எங்களோடு நீங்கள் ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். God is good all the time. கர்த்தர் எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் அவர் நல்லவராக இருக்கிறார். நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கரெக்டாக 30 நிமிஷத்துக்குள்ளே பேசி ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அதற்கப்புறம் என்னுடைய ஒய்ஃப் எஃப்சிபா அவங்க வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. ஸோ கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். ஹல்லேலூயா. என்ன தேவையோ அதை கடவுள் கொடுப்பார். ஸோ டேர்ன் யுவர் அட்டென்ஷன் டு ஸ்டேஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் டேர்ன் யுவர் அட்டென்ஷன் டு யுவர் மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அண்ட் டேப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இன்றைக்கான பிரசங்கத்தினுடைய தலைப்பு, இன்றைக்கான பிரசங்கத்தினுடைய போன வாரத்திலே ஆண்டவர் என்னோடு இந்த காரியத்தில் இடைப்பட்டார். இந்த காரியத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எனவே அதை தான் இன்றைக்கி நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம். சரி, நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கி எந்த காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், விதைத்தால் அறுப்போம். மறுபடியும் சொல்கிறேன், விதைத்தால் அறுப்போம். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னங்க? விதைத்தால் அறுப்போம். மறுபடியும் சொல்லாமா? விதைத்தால் அறுப்போம். அறுப்போம். அப்ப இதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. விதைக்காவிட்டால் என்ன பண்ண மாட்டோம்? அறுக்க மாட்டோம். நாங்க தான் சொல்றோம், நீங்களும் சொல்லணும். விதைக்காவிட்டால் அறுக்க மாட்டோம். அப்ப விதைத்தால் அறுப்போம், விதைக்காவிட்டால். இதை நம்ம இப்படி வச்சுக்கோமே, ஒரு உண்டியல் வச்சுக்குவோம். ஒரு உண்டியல், அந்த உண்டியல்ல மேல மட்டும்தான் சின்ன ஓட்டை இருக்கு. உள்ள காயினை போட்டால் காயின் உள்ள விழுவும். காயின் போடாவிட்டால் உள்ள காயின் என்ன செய்யாது? விழாது. உள்ள 10 ரூபா நோட்டு போட்டா 10 ரூபா நோட்டு என்ன செய்யும்? விழும். 10 ரூபா நோட்டு போடாவிட்டால் உள்ள என்ன செய்யாது? விழாது. அவ்வளவுதான். மொபைல் ஃபோன் எல்லாருமே வச்சிருக்கிறோம். ரீசார்ஜ் பண்ணினால் கால் பேச முடியும், ரீசார்ஜ் பண்ணாவிட்டால் கால் பேச முடியாது. பெட்ரோல் போட்டால் வண்டி ஓட்ட முடியும், பெட்ரோல் போடாவிட்டால் வண்டி ஓட்ட முடியாது. மீதி அதுக்கெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஏன் இது மட்டும் நம்மளால ஏத்துக்க முடியல? இதையும் சொல்லி பார்ப்போம். விதைத்தால் அறுப்போம், விதைக்காவிட்டால் அறுக்க மாட்டோம். சரி, வசனம் இதை பத்தி என்ன சொல்லுது எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 9:6, 2 Corinthians chapter 9 verse 6. பைபிள் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வசனம் போடுவாங்க, வாசிப்பாங்க, நீங்கள் அதை கேட்கலாம். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கவனிச்சிட்டிங்களா? மறுபடியும் வாசிக்க கேட்போமா? மறுபடியும் அதை வாசிக்கலாமே. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சூப்பர். இந்த வசனம் இப்ப என்ன சொன்னுச்சு பாத்தீங்களா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப வசனமே என்ன சொல்லுதுன்னா,
நீ எவ்வளோ விதைக்கிறியோ அவ்வளோ அறுப்ப. நீ கொஞ்சமாக விதைச்சினா கொஞ்சமாக அறுப்ப. நீ நிறையா விதைச்சினா நிறையா அறுப்ப. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 2 விவசாயிகள் இருந்தார்கள். 2 விவசாயிகள் இருந்தார்கள். 2 விவசாயிக்குமே விவசாயி நம்பர் 1 விவசாயி நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. விவசாயி நம்பர் 1க்கும் 1 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சு. விவசாயி நம்பர் 2க்கும் 1 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சு. எத்தனை விவசாயிங்க? 2 விவசாயி. விவசாயி நம்பர் 1க்கும் 1 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சு. விவசாயி நம்பர் 2க்கும் 1 ஏக்கர் லேண்ட் இருந்துச்சு. 2 விவசாயியுமே 1 ஏக்கர் லேண்ட் வைத்திருந்தார்கள். இந்த 2 விவசாயியும் இப்போ விதைக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? விதைக்க போகிறாங்க. விதைக்க போகிறப்ப விவசாயி நம்பர் 1 இருக்கிறார்ல, அவர் 1 மூட்டை நெல் எடுத்துகிட்டு போகிறார். எத்தனை மூட்டை? 1 மூட்டை. எனக்கு இந்த கரெக்டான கவுண்ட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விவசாயிகளும் அல்ல. அதனால் நான் ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு சொல்கிறேன். நீங்கள் இது உதாரணத்துக்காக தான். எனவே இதை வச்சு நீங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து யாரும் பார்க்குறீங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்காக அது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அது யாரும் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்க வேணாம். இது நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், கவனியுங்கள். விவசாயி நம்பர் 1 1 மூட்டை நெல் எடுத்துகிட்டு போகிறாரு, விதைக்கிறாரு. 1 மூட்டை நெல்லையும் விதைக்கிறாரு 1 ஏக்கர் லேண்டில். விதைச்சதுக்கப்புறம் 2 மூட்டை அரிசியை அறுக்கிறார். எத்தனை மூட்டை விதைச்சாரு? 1 மூட்டை. 1 மூட்டையை விதைச்சாரு. எத்தனை மூட்டை அரிசியை அறுத்தாரு? 2 மூட்டை அரிசியை அறுத்தார். இது விவசாயி நம்பர் 1. விவசாயி நம்பர் 2 அவருக்கும் 1 ஏக்கர் லேண்டு தான் இருந்துச்சு. அவர் 20 மூட்டை நெல்லை விதைச்சார். 20 மூட்டை நெல்லை விதைச்சாரு. 40 மூட்டை அரிசியை அறுவடை பண்ணார். 2 பேருக்குமே ஒரே ஏக்கர் தானங்க லேண்ட் இருந்துச்சு. 2 பேருக்குமே ஒரே மாதானங்க சூரிய வெளிச்சம் அடிச்சிச்சு. 2 பேருக்குமே ஒரே மாதானங்க தண்ணி பாய்ச்சல் கிடச்சிச்சு. ஆனால் எங்கே திரும்ப விஷயம் இருக்குது? எவ்வளோ விதைச்சாங்களோ அவ்வளவு அறுத்தாங்க. இவர் சிறுக விதைச்சார், சிறுக அறுத்தார். இவர் பெருக விதைச்சார், பெருக அறுத்தார். இப்போ இதை ஏன்டா நீ சொல்கிற? நாங்கள் என்ன விவசாயியா? நாங்கள் என்ன நெல்லை எடுத்துகிட்டு போயிட்டு விதைச்சி அறுக்க போகிறோமா? இல்லை நாங்கள் என்ன விவசாயம் பண்ண போகிறோமா? நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்? நன்றாய் கவனியுங்கள். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விதைக்கிறதும் அறுக்கிறதும் உலகத்திலே எந்த மனுஷனும் மாற்ற முடியாத ஒரு விஷயம். விதைச்சா அறுப்பான், விதைக்கலைன்னா அறுக்க மாட்டான். இதை கர்த்தர் ஏன் இன்னைக்கு நம்மள்ட்ட பேசுகிறார்? இதில் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். ஒரு மனுஷன் விதைப்பதற்கு, ஒரு விவசாயி விதைப்பதற்கு முதல்ல அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா நிலம் தேவை. நிலத்தில் தானங்க விதைக்க முடியும். எந்த விவசாயியாவது அப்படியே பறந்துக்கிட்டே அப்படி அல்லேலூயா இப்படி தூக்கி போட்டோன்னே அப்படியே நெல்லெல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குதுங்க. பறந்துக்கிட்டே இருந்தால் அது அப்படியே அரிசியாக மாறுதுங்க. யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. எதில் தான் விதைக்கணும்? நிலத்தில் தான் விதைக்கணும். அப்போ ஒரு விவசாயிக்கு முதலாவது என்ன தேவை? நிலம் தேவை. இன்றைக்கு நமக்கும் நிலம் இருக்குது. எது நிலம்? இருதயம் தான் நிலம். நம்முடைய இருதயம் என்னங்க? நிலம். ஒரு நிலமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லாம என் இருதயம் நிலமாய் இருக்கிறது. நல்லா கவனியுங்கள். இந்த நிலத்துல, அந்த நிலத்துல, பூமியில இருக்க நிலத்துல விவசாயி நெல்லை விதைக்கிறார், இன்னும் நிறைய விதைகளை விதைக்கிறார். இந்த நிலத்துல எதை விதைக்கணும்? நமக்கு விதையாய் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. வேத வசனம் இருக்குது. வேத வசனத்தை விதைக்கிறவன் அப்படின்னு இருக்குது வசனம். வசனமாகிய விதை அப்படிலாம் இருக்குது. வேத வசனங்கள் நமக்கு விதையாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம கைகளில் நிறைய விதைகள் இருக்குது. நம்ம கைகளில் பல மூட்டையாக நிறைய விதை இருக்குது. நிறைய வசனமாகிய விதைகள் இருக்கிறது. அதை இந்த இருதயமாகிய நிலத்தில் நம்ம என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். நிலம் என்பது நம்முடைய இருதயம், விதைகள் என்பது வேத வசனங்கள். வேத வசனங்களை இந்த இருதயமாகிய நிலத்தில் விதைச்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் நம்ம அறுவடையை பார்ப்போம். அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். வேத வசனங்களாகிய விதைகளை பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை குறை சொல்லக்கூடாது, ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் கர்த்தர் விதைகளை கொடுத்துட்டாருங்க. கர்த்தர் எப்பயே விதைகளை கொடுத்துட்டார். என்கிட்ட விதைகளே இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆயிரக்கணக்கான விதைகளை கொடுத்துருக்கிறார். லட்சக்கணக்கான விதைகளை கொடுத்துருக்கார். ஒரு கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க 7447, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், 7447 ப்ராமிசஸ் ஆர் தேர் இன் பைபிள் அப்படின்றாங்க. அவ்வளோ விதைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு.
இதை எடுத்து பெருக விதைச்சோம்னா எவ்வளவு அறுப்போம்? பெருக அறுப்போம். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். நிலமாகிய இருதயத்திலே விதைகளாகிய வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். எப்படிங்க விதைக்கணும்? எப்படி டேனி விதைக்கணும்? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ விவசாயி விதைக்கிறார், சரியா? இப்போ இன்னைக்கு காலையில் நம்ம போகலாம், ஓலையூர் சைட்லாம் நிறையா இந்த விவசாய நிலங்கள்லாம் இருக்குது, அங்கே விதைக்கிறவங்களும் இருக்காங்க. விதைக்க போகிறவங்கள்ட்ட அந்த விதைகளை கையில் வச்சுருக்க விதைகளை விதைக்க போகிறவங்கள்ட்ட அவங்க கையில் நெல் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், ஏங்க கையில் இப்போ நெல் வச்சுருக்கீங்களே, நீங்கள் விதைக்க போகிறீங்களே, எப்படிங்க விதைப்பீங்க அப்படின்னா, நெல்லை போடுறேங்க, எனக்கு இந்த நெல் எதா மாறும்? அரிசியாக மாறும் அப்படின்பாங்க. நெல்லை விதைச்சேன்னா எதை அறுப்பேன்பாங்க? அரிசியை அறுப்பேன்பாங்க. எதை அறுப்பேன்பாங்க? அரிசியை அறுப்பேன். நெல்லை விதைக்க போகிற விவசாயி எப்படி தெரியுமா விதைப்பாரு? நான் இந்த நிலத்திலே நெல்லை விதைக்கிறேன், சீக்கிரத்திலே அரிசியை அறுப்பேன், அப்படி விதைப்பார். பம்கின் விதை, சும்மா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பம்கின் விதை, பம்கின் சீட்ஸ் இருக்குல்ல, பம்கினுக்கு தமிழில் என்னது? பூசணிக்காய். பூசணிக்காய் விதை. இந்த பூசணிக்காய் விதையை விதைக்க போகிற விவசாயி எப்படி தெரியுமா விதைப்பார்? நான் இந்த பம்கின் சீட்ஸை விதைக்கிறேன், பம்கின் சீடு, பம்கின் விதை, பூசணியோட விதையை விதைக்கிறேன், சீக்கிரத்தில் பூசணிக்காவை நான் என்ன செய்வேன்? அறுப்பேன். முருங்கைக்காய் அதனுடைய விதை, அதை விதைக்க போகிற ஆள் என்னன்னு தெரியுமா விதைப்பாரு? நான் இப்போ இதனுடைய முருங்கைக்காவுடைய விதையை விதைக்கிறேன், சீக்கிரத்தில் எதை அறுப்பேன்? முருங்கைக்காவை அறுப்பேன். நெல்லை விதைக்கிற விவசாயி, நான் நெல்லை விதைக்கிறேன், எதை அறுப்பேன்? அரிசி. எந்த விவசாயியாவது நெல்லை விதைக்க போகிறப்ப நான் நெல்லை விதைச்சிருக்கேங்க, நான் நெல்லை விதைச்சிட்டேன், யாரு கண்டா இன்னும் ஒரு வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ அது பாட்டுக்கு பூசணிக்காவாக வரும்னு நெல்லை விதைக்கிறவன் சொல்லுவானா? யோசிச்சு பாருங்க. பூசணி விதை, பம்கின் சீட்ஸை விதைக்கிறாள், நான் பூசணிக்காவை விதைச்சிருக்கேங்க, யாரு கண்டாங்க இன்னும் 2 வாரம் கழிச்சு அதுவா முருங்கைக்காவாக வரும், இல்லை நான் அதுவா பூசணிக்காவாக வரும், அதுவா அரிசியாக கூட வருங்க அப்படின்னு சொல்லுவானா? பூசணி விதையை விதைச்சா எதுதான் வரும்? பூசணிக்காய் தான் வரும். முருங்கை விதையை விதைச்சா எதுதான் வரும்? முருங்கைக்காய். விவசாயி முழு நம்பிக்கையோடு விதைக்கிறான், நெல்லை விதைச்சிருக்கேன், அரிசியை தான் நான் பார்ப்பேன், முருங்கைக்காவை விதைச்சிருக்கேன், முருங்கை விதையை விதைச்சிருக்கேன், முருங்கைக்காவை தான் நான் பார்ப்பேன், பூசணி விதையை விதைச்சிருக்கேன், பூசணிக்காவை தான் பார்ப்பேன், திராட்சை விதையை விதைச்சிருக்கேன், எதை தான் பார்ப்பேன்? திராட்சை பழத்தை. அவ்வளவு நம்பிக்கையோட விவசாயி விதைக்கிறான். வசனத்தை இந்த நிலமாகிய இருதயத்திலே எப்படி நாம் விதைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விவசாயிக்கு தன் கையில் வச்சிருக்கிற விதை மேலே நம்பிக்கை இருக்கு, தன்னோட நிலத்து மேலே நம்பிக்கை இருக்கு, இதை போட்டால் இதுதான் சார் வரும். நாம் ஏன் வசனத்தை நம்பிக்கையோடு விதைக்க மாட்டோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளே கேள்வி கேட்டுக்கோ. என்ன நானே கேள்வி கேட்டுக்கிறேன், டேனி ஆகிய நான் வசனமாகிய விதையை நம்பிக்கையோடு என்னுடைய இருதயத்திலே விதைக்கிறேனா? நான் நம்பிக்கையோடு விதைச்சேன் அப்படின்னா அதற்கான பலனை பார்ப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலையில் இருக்கீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, ஏன்? ஸ்கூலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ஸ்கூலில் ஏதோ போராட்டம் இருக்குது, சுற்றியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மிஸ்ஸு சரியில்லை, டீச்சர் சரியில்லை, ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. நீங்கள் எதை வாசிக்கிறீங்க? கிவ் மீ த பைபிள். நீங்கள் எதை வாசிக்கிறீங்க? இந்த பைபிளை வாசிக்கிறீங்க. இந்த பைபிளில் விதைகள் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களால் முடியல, உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு நான் கம்மி மார்க் வாங்குறேன், நான் ஃபெயிலாக போயிடுறேன், ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, எனக்கு பாடமே ஏற மாட்டேங்குது, படிப்பே வர மாட்டேங்குது. ஆனாலும் சர்ச்சிலெல்லாம் சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவர் வசனத்தை வாசிங்க, ஆண்டவர் வசனத்தை தியானம் பண்ணுங்க, ஆண்டவர் வசனத்தை அறிக்கையிடுங்க. அதனால் எப்படி அறிக்கையிடுறோம்? ஸ்கூல் போக பிடிக்கல, ஸ்கூலுக்கு போனால் படித்தேன்னா எப்படியும் ஃபெயிலாக போயிடுவேன், படித்தேன்னா எப்படியும் மார்க் வாங்க மாட்டேன், ஏன்னா இத்தனை நாள் ஃபெயிலாக போயிருக்கேன், இனிமேல் ஃபெயிலாக தான் போயிடுவேன், இத்தனை நாள் ஃபெயில் ஆனவன் எப்படி பாஸ் ஆக முடியும், கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவேன், இத்தனை நாள் அந்த மிஸ் என்னை அடித்தாங்க, இனிமேல் அடிப்பாங்க, அதனால் ஸ்கூல் போக இப்படியே யோசிச்சுட்டு, கர்த்தாவே நீர் எனக்கு ஞானத்தை தாரும், கர்த்தாவே நீர் என்னை பலப்படுத்தும், கர்த்தாவே நீர் எனக்கு தைரியத்தை தாரும். எந்த நம்பிக்கைங்க வசனம் விதைக்கப்படுது இருதயத்தில்? யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த ஆராதனையை கலந்து கொள்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்போ ஸ்கூலே எடுத்துக்குவோம். உங்களுக்கு ஸ்கூல் போக பிடிக்கலையா, பிரச்சனையாக இருக்குதா, டார்ச்சராக இருக்குதா, பயமாக இருக்குதா, இந்த விதை இருக்குது கையில், திறந்து எதை தெரியுமா எடுக்கணும்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்ன்றதை இந்த இருதயமாகிய நிலத்தில் எப்படி தெரியுமா பண்ணும்? ஏய் டேனி, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல,
தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஏன்னா தேவன் பயப்படுறவர் கிடையாது, தேவன் பயந்தாங்குழி கிடையாது, தேவன் பலவீனன் அல்ல. அந்த தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு அவர் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்த நாள் காலையில் அந்த விதைச்ச விதை அறுவடை அறுக்கும்படியாய் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். எப்படி? நீ தைரியமா மாறிடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்துல சுகம் இல்லாம இருக்குதா? சரீரத்துல பலவீனமா இருக்குதா? சரீரத்துல வியாதியோட இருக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய வியாதியா இருந்தாலும் சரிங்க, தைரியமா சொல்றேன். கேன்சரே இருந்தாலும் சரி, எய்ட்ஸே இருந்தாலும் சரி, தைரியமாய் சொல்லுகிறேன், நான் நம்புகின்ற இந்த இயேசுவை வசனத்தை நம்பி சொல்றேன். இருதயமாகிய நிலத்துல நீ பலவீனன் அல்ல, நீ பலவான். நீ சுகவீனன் அல்ல, நீ சுகமுள்ளவன். கர்த்தர் வியாதியை விரும்ப மாட்டார். கர்த்தர் வியாதியை கொடுத்து தான் ஒருத்தவங்களை சரிப்படுத்தணும்னு கிடையாது. கர்த்தர் வியாதியை விரும்பல, கர்த்தர் தரித்திரத்தை விரும்பல, கர்த்தர் பலவீனத்தை விரும்பல, கர்த்தர் சுகவீனத்தை விரும்பல. கர்த்தர் பலமுள்ளவர்களாய் நம்மை வைத்திருக்கின்றார், கர்த்தர் சுகமுள்ளவர்களாய் நம்மை வைத்திருக்கின்றார், கர்த்தர் வியாதியஸ்தரை சுகமாக்கும்படி வைத்திருக்கிறார். நம்மள வியாதியோட எப்படிங்க வைப்பாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத விதைக்கணும். எப்படி விதைக்கணும்? விசுவாசத்தோட விதைக்கணும், நம்பிக்கையோட விதைக்கணும். எப்படி ஒரு விவசாயி நெல்லை விதைக்க போறப்ப அரிசியை தான் பார்ப்பேன்னு விதைக்கிறான், நீங்க வியாதியில இருக்கிறப்ப இருதயத்துல விதைங்க. எப்படி? சுகத்தை இயேசு விரும்புகிறார், நான் சுகமாய் வாழுவேன். விதைங்க. வியாதியை இயேசு விரும்பவில்லை, எனவே எனக்கு வியாதி இருக்காது. விதைங்க. எங்க இருந்து இதெல்லாம் சொல்றோம்? பைபிள்ல இருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். விதைங்க. எப்படி விதைக்கணும்? இந்த கை இருக்குல்ல இயேசுவுக்கு, இங்க அடிச்சாங்களாம், முடிஞ்சா ஜூம் கூட பண்ண சொல்லலாம். இங்க அடிச்சு இந்த இந்த கையை ஒருத்தன் இழுத்தானா, இங்க அடிச்ச ஆணி அப்படியே கிழிச்சுக்கிட்டு வந்து இங்க நின்றுச்சான். இந்த எலும்பெல்லாம் உடச்சிக்கிட்டு இங்க அடிச்ச ஆணி இங்க வந்து நின்றுச்சான். எதுக்குங்க? அவருடைய இந்த தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. By his wounds I am healed. அவருடைய தழும்புகளால் நான் என்ன ஆயிட்டேன்? சுகமாகிறேன், குணமாகிறேன். இத நம்பிக்கையோட விதைங்க, விசுவாசத்தோட விதைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விதைக்கிறப்ப சீக்கிரத்தில் நீங்கள் பெருக அறுப்பீர்கள், சீக்கிரத்தில் ஆசீர்வாதமான காரியங்களை அறுப்பீர்கள். கர்த்தர் உங்களை அறுக்க செய்வார். அல்லேலூயா. ஒரு விவசாயி நம்பிக்கையோடு விதைக்கிறான். நாமும் நம்பிக்கையோடு எதை விதைக்கணும்? வேத வசனங்களை விதைக்க வேண்டும். அல்லேலூயா. எதை விதைக்க வேண்டும்? வேத வசனங்களை விதைக்க வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேத வசனங்களை விதைங்க. எனக்கு ஒரு சாட்சி தெரியும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிப பெண், அவங்க ரட்சிக்கப்பட்டவரை தான் திருமணம் பண்ணாங்க. அவங்களுடைய கல்யாண ஸ்டேஜில் அவங்க விசாரித்து எல்லாத்தையும் இது பண்ணி கரெக்டாக தான் திருமணம் பண்ணாங்க. ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட பெண் அந்த திருமணம் பண்ண அந்த பையனும் ரட்சிக்கப்பட்ட பையன் தான். ரெண்டு பேருமே ஆண்டவருக்குள்ளே இருக்கவங்க தான் திருமணம் பண்ணாங்க. கல்யாணம் ஆகி முடித்து லைஃப்பை ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃப். நல்லா போயிட்டுருக்கப்ப கொஞ்ச நாள் ஆன உடனேயும் அவங்க நம்ம சபை கிடையாது, வேறு அந்த பையனும் நம்ம சர்ச் கிடையாது. நான் கேள்விப்பட்ட விஷயம், திருமணமாகி ஒரு மாதம் 2 மாதத்தில் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த பையன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கொஞ்சம் இந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க. பார்த்தப்ப கொஞ்சம் நான் இதை சொல்ல விரும்பல, ரொம்ப மோசமான ஆட்களோடு அந்த பையன் சேர்ந்துருக்கிறார். மோசமான ஆட்களோடு சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த மோசமான காரியங்களும் அந்த பையனுடைய பிஹேவியரில் தெரிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க. தன்னுடைய பெற்றோருடைய வீட்டை விட்டுட்டு அந்த பையனோட வாழ்கிறதுக்கு அந்த பொண்ணு திருமணம் பண்ணி வந்துருச்சு. இயேசுவை நம்பி பெரியவங்களை வச்சு ரட்சிக்கப்பட்டாங்களா என்ன ஏதுன்னு விசாரித்து தான் திருமணம் பண்ணி போகிறாங்க. அப்படி திருமணம் ஆகி போனோடனே அந்த பையனுடைய பிஹேவியரில் கொஞ்சம் இந்த டிராஸ்டிக் சேஞ்சுன்னுபாங்க, அந்த மாதிரியான மாற்றம். அந்த பையன் சரியில்லை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே சினிமா படத்தை போட்டு பார்க்குறது நைட்டில், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்து, அந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு பயம், ரொம்ப ஒரு கலக்கம். ஏன்னா நம்மளாம் ஹியூமன்ஸ் தானே, வி ஆர் ஹியூமன்ஸ். ஒரு பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு. எப்படி இந்த பையனோட எப்படி என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் போகும் அப்படின்ற நிறையா கேள்விகள் இதெல்லாம் வந்துருச்சு. அந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணுச்சு. என்ன தெரியுமா முடிவு பண்ணுச்சு? கர்த்தர் இந்த வேத வசனத்தில் ஆயிரக்கணக்கான வசனங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், கர்த்தர் என் மேல் பற்றுதலாக இருக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். இந்த பையனோட என்னை கர்த்தர் சேர்த்துருக்கிறார் அப்படின்னா
வீட்டில் நல்லா கவனிங்க, இதை கேட்குற ஆள் வந்து அப்போ நான் ரசிக்கப்படாத ஆளை பார்த்து சரிப்பட்டுட்டாரே வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பெரியவர்கள் பார்த்து பெரியவர்களாக நிச்சயிக்கப்பட்டு திருமணம் ஆனது. அந்த பையன் சரியில்லைன்னு இந்த பொண்ணு என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, நேராக அந்த பையன்கிட்ட போயிட்டு வசனத்தை விதைக்கிறேன் அந்த பையன்கிட்ட போட்டு ஒன்றுமே பேசலை. தினமும் காலையில் மதியானம் நைட்டு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் கர்த்தர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய், அந்த பொண்ணோட பேரை சொல்லி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற டேஷ் எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு வசனம் சொல்லுது. இந்த என்னுடைய கணவனை கர்த்தர் தீமையாய் இருக்கின்ற இந்த கணவனை, தீமைக்கு ஏதுவாய் செய்கின்ற கணவனை நன்மையாய் மாற்றுவார். விதைச்சிருது. அடுத்து போகுது மறுபடியும், உங்கள் கணவன் இந்த மாதிரிங்க நியூஸ் வருது. மறுபடியும் அந்த பொண்ணு அன்றியும் அவருடைய இந்த வசனம், இன்னும் பல வசனங்கள் டெய்லி தன்னுடைய இருதயமாகிய, நல்லா கவனிங்க, கணவனோட இருதயத்தில் விதைக்கல, தன்னுடைய இருதயத்தில் தினந்தோறும் விதைச்சுக்கிட்டே எப்படி விதைச்சிச்சு? விசுவாசத்தோடு. எல்லாம் சொல்லாமா? விசுவாசத்தோடு. எப்படி ஒரு அதான் விவசாயி சொன்னேன், விவசாயி எப்படி நம்பிக்கையோடு விதைச்சார்? விசுவாசத்தோடு. இந்த பொண்ணு டெய்லி விதைச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ப மாட்டீங்க, அந்த பையனை, அந்த கணவனை கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தொட்டார். இந்த பொண்ணு எதுவுமே தினந்தோறும் டெய்லி ரொட்டீன் என்ன நடக்கணுமோ அது நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் தொட வேண்டிய விதத்தில் அந்த பையனை தொட்டார். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு 2 பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. சமீபத்தில் அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன். அதில் அந்த பையனை என்கிட்ட பேசினார். அந்த நபர் சரியில்லைன்னு சொன்ன அந்த நபர் என்கிட்ட பேசினார். அப்போ அவர் பேசுகிறப்ப சொல்கிறார், டேனி, என்னுடைய பொண்ணுக்கு நான் ஒரு கீபோர்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என் பொண்ணு வந்துட்டு கர்த்தர் விரும்புகிற வளர்ப்பில் வளரணும், தேவ நோக்கத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியில் வாழணும். அக்கா கீபோர்டு கற்றுக்கிட்டு நல்லா ஆராதனை பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நல்ல கீபோர்டாக சொல்லுங்கன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்க, எப்படிப்பட்ட டிராஸ்டிக் சேஞ்ச். நல்லா கவனிங்க, நீங்கள் பையனாக இருக்கலாம், நீங்கள் பொண்ணாக இருக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த சம்பவத்தை சொன்னேன். வசனமாகிய விதைகள் உங்கள் கைகளில் இருக்கிறது. எதுக்குமே பயப்படாதீங்க. உங்கள் கையில் ஒரு 10 கோடி இருந்தால் எவ்வளோ தைரியமாக இருப்பீங்க? உங்கள் கையில் ஒரு 20 லட்சம் இருந்தால் எவ்வளோ தைரியமாக இருப்பீங்க? உங்கள் கையில் 100 கோடி இருந்தால் எவ்வளோ தைரியமாக இருப்பீங்க? அதை விட பல மில்லியன் உயர்ந்தது வேத வசனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விலையேறப்பெற்ற பொக்கிஷம். இதுக்கு ஈக்குவல் எதுவும் கிடையாது, இதுக்கு நிகர் எதுவும் கிடையாது. இது ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இதை திறந்து இதை எடுத்து வச்சு இதை வாசி. இஷ்டத்துக்குன்னு திறந்து வர வசனம்லாம் வாசிக்கக்கூடாது. அப்படி திறந்து வாசிங்கனாக்கா யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் இருக்கும். அப்படி அதை வாசிங்கனாக்க ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் திறந்து கிரமமாக டெய்லி வாசிக்கிறத வாசித்து இந்த வசனங்களை எடுத்து வேலை செய்கிறீங்களா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறார். எதை தரானா? பலனை தராராம். நம்ம இப்பெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதில்ல. கண்ணை முடுங்க, ஆண்டவர் வானத்துலேருந்து பணமாக கொட்டுவார். ரோட்டில் வந்து இப்படி துணியை பிடிச்சிட்டு நில்லுங்க, ஆண்டவரே பொத்து பொத்துன்னு போடுங்கன்னா ஆண்டவர் பொத்து பொத்துன்னு போடுவார். ஒன்றும் போட மாட்டார். காக்கா தான் ஏதாவது போடும். அதெல்லாம் கிடையாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறார். கருகலானவைகளை தெரிவிக்கிறதற்கான ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் தரார். எதுக்கு? நல்லா வேலை செய்யணும், சூப்பராக வேலை செய்யணும், ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யணும். வேலையில் பிரச்சனை இருக்கேடா, நீ என்ன பண்ணுறது? விதை எடுங்க. எங்கடா நீ அறிக்கை பண்ணுறது? லேப்டாப் முன்னாடி போயிட்டு டம்முன்னு விதையை போடுறதா? இருதயத்தில் போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து உங்கள் வெளியேயும் கிரியை செய்வார், உங்களுக்காகவும் கிரியை செய்வார், உங்கள் சார்பிலே கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்கக்கபில போட்டாங்க. தானியேல் உள்ளுக்குள்ள விதையை விதைச்சிக்கிட்டே இருந்தார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கு என்னை தப்புவிப்பார்ன்றதை விதைச்சிக்கிட்டே இருந்தார். சிங்கங்களின் கைக்கு என்னை தப்புவிப்பார்னு விதைச்சிக்கிட்டே இருந்தார். கர்த்தர் என்னோட கூட இருக்காருன்னு விதைச்சிக்கிட்டே இருந்தார். உள்ள விதைச்ச விதை வெளியில் அறுவடையை பார்த்துச்சு. எப்படி? சிங்கத்தோட வாயை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கட்டிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாரு. எந்த ராஜா தூக்கி போட்டாரோ அந்த ராஜாவே சர்டிபிகேட் கொடுத்தார். தானியேலின் தேவனை போல் வேற தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களுக்குள்ளே விதைங்க, உங்கள் இருதயத்தில் விதைங்க. பிரச்சனையாக இருக்குதா விதைங்க, அப்படிப்பட்ட வசனங்களை விதைங்க. போராட்டமாக இருக்குதா என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்குற வகையில் என் சமாதானம் இருக்காது, விதைங்க. கஷ்டமா இருக்குதா விதைங்க, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹalleluya. Hallelujah. I can do all things through Christ who strengthens me. விதைங்க, வியாதியில் இருக்கப்ப விதைங்க. இருதயத்தில் விதைச்சிக்கிட்டே இருங்க. இயேசு உண்மை உள்ளவர், இயேசு உயிர் உள்ளவர். உங்கள் இருதயத்தில் விதைக்கிற விதை சீக்கிரத்தில் உங்கள் கண்களினாலே அறுவடையை பார்க்க செய்யும். ஹalleluya. ஹalleluya. எப்படி விதைக்க வேண்டும்? விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும். நாம் எப்படி விதைக்கிறோம்? விசுவாசத்தோடு நாம் விதைக்கிறோம். எப்படிப்பட்ட எனக்கு ரொம்ப பெரிய விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது தான். அவங்க யாராச்சும் பேசுகிறவங்கள பாருங்களேன், அந்த பாஸ்டருக்கு ரொம்ப பெரிய விசுவாசங்க, அந்த அந்த சிஸ்டர் இருக்காங்களே பயங்கர விசுவாசம். நீங்கள் அந்த தம்பி இருக்கான் பாருங்க, சின்ன பையங்க, என்ன விசுவாசம் தெரியுமா? வாட் அபவுட் யூ சார்? உங்களை பற்றி என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் அந்த பையன் அப்படி செஞ்சான்னு இயேசு கேட்க மாட்டார். அந்த பிரதர் நம்ம என்ன வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 17:6, லூக் சாப்டர் 17:6. லூக்கா 17வது அதிகாரம். இயேசு விசுவாசத்தை பற்றி என்ன சொல்றார்? இயேசு யாரை பார்த்து சா அப்படின்றார் பார்ப்போம். அதற்கு கர்த்தர், நல்லா கவனிங்க, அதற்கு பேதுரு அப்படின்னு இல்லை, அதற்கு கர்த்தர், அதற்கு கர்த்தர் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். இங்கேயும் எதை தான் சொல்றாங்க? விதை. எதை தான் சொல்றாங்க? விதை. எந்த விதை அளவு? கடுகு விதை அளவு. எந்த விதை அளவு? கடுகு விதை அளவு. கொஞ்சம் உங்க பக்கத்துல கடுகு டப்பா எது இருந்தா எடுத்து பாருங்க. கிச்சன் பக்கத்தே போகாத ஆளுங்கனால பரவாயில்ல, கிச்சன் சைடு போய் கொஞ்சம் அந்த கடுகு எடுத்து பாருங்க. கடுகு பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கும். இயேசுவே அட்ரஸ் பண்றாரு. இயேசுவே எதை அட்ரஸ் பண்றாரு? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால். நல்லா கவனிங்க, கடுகு விதை எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ இருக்குமா? இவ்வளோ. இயேசு சொல்றாரு, இவ்வளோ விசுவாசம் உனக்கு இருந்தா, இவ்வளவு விசுவாசம் உனக்கு இருந்தா, மறுபடியும் இதை அழுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு விசுவாசம் உனக்கு இருந்தா அடுத்து என்ன நடக்கும்? இவ்வளவு விசுவாசம் உனக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி. இவ்வளவு விசுவாசம் இருந்தா எதை பார்த்து சொல்றாரு? காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோட பிடுங்குண்டு. அடேங்கப்பா, எதோட பிடுங்குண்டு? எதோட பிடுங்குண்டு? வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. காட்டத்தி மரம், ஒரு காட்டத்தி மரம் வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? விதை போட்டு தண்ணி ஊற்றி செடியாக மாறணும், செடி மரமாக மாறணும், காட்டு அத்தி மரமாக அது மாறணும். அதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? எத்தனை வருஷம் ஆகுங்க? அத்தனை மாதம் வளர்ந்த, அத்தனை வருஷம் வளர்ந்த, அத்தனை மாதம் அத்தனை வருஷம் எஃபர்ட்டு, இதில் வளர்ந்த அந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு. இப்போ ஒரு லேண்டில் இருந்து பிடுங்கி இன்னொரு லேண்டில் வெய்யி அப்படின்னா கூட சரிடலாம், அதுவே கஷ்டம்தான், ரொம்ப எஃபர்ட் தேவை, ரொம்ப முயற்சி தேவை. ஒரு இடத்துலேருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல வெயினாலும் சரிங்களா. ஆனால் இயேசு ஒரு இடத்துல இருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல வெயின்னு சொன்னால் நடக்கும் அப்படி சொல்லலை. ஒரு நிலத்திலிருந்து வேரோட பிடுங்கி எங்கே நடணுமா? கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கடல்ல யாராவது மரம் வளர்த்து பார்த்துருக்கீங்களா? கடல்ல போய் மரம் வளர்க்க முடியுமாங்க? கடல்ல மரம் வளருமாங்க? இயேசு என்ன சொல்றாருன்னா, வளர்ந்த மரத்தை நீ வளர்க்க வேணாம், வளர்ந்து பெருசாக இருக்கிற மரத்தையே நீ கடுகு விதை அளவு விசுவாசத்தோட பிடுங்கி கடலில் நடப்படுன்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆகுன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்னால் அது அப்படியே நடக்கும். நான் சொன்னால் நடக்கும், நீங்க சொன்னால் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இந்த இவ்வளோ பெரிய அத்தி மரம், நான் சொல்லுகிறேன், இத்தனை மாதம் பிரயாசப்பட்டு வளர்த்த அத்தி மரம், இத்தனை வருஷம் பிரயாசப்பட்டு வளர்த்த அத்தி மரம், இத்தனை வருஷமாக அடித்த வெயிலில் ஸ்ட்ராங்காக இருக்கிற அத்தி மரம், காட்டு அத்தி மரம், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, கடுகு விதையளவு விசுவாசத்துக்கு முன்னாடி வேரோடு பிடுங்கப்படும். அப்படின்னா ஏன் நீங்களும் நானும் பார்க்குற பிரச்சனை எத்தனை வருஷமாக இருந்தாலும் வேரோட பிடுங்கப்படாது? அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை வருஷமாக இருந்துருச்சுடா நீ கடன், இத்தனை வருஷமாக கடனே பார்த்துட்டேன்,
வருஷம் கடனை பார்க்குறேன், மாதம் கடனை பார்க்குறேன். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். கடுகு விதையளவு விசுவாசத்தோட உங்கள் இருதயத்தில் இந்த விதையை விதைங்க, வசனமாகிய விதையை விதைங்க. விதைச்சிங்கன்னா வேரோடு பிடுங்கப்படும் கடன். அல்லேலூயா, அல்லேலூயா. மலையளவு பிரச்சனை. வருஷம் தொடர்ந்து இந்த குடும்பத்தில் இந்த போராட்டத்தை பார்த்துட்டே இருக்கேன். வருஷம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத உங்கள் கணவனால் பிரச்சனைன்னு வச்சுக்குவோம். ரட்சிக்கப்படாத இந்த கணவனோட வருஷம் பிரச்சனை, சின்ன வயசுலேருந்தே பிரச்சனை, திருமணம் ஆனதுலேருந்தே பிரச்சனை. இனி மாறுமாங்க, இனி நடக்குமாங்க? அதான் இயேசுவே உதாரணம் சொல்லிட்டாரு. கடுகளவு கடுகு விதையளவு, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும். எத்தனை வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேரோடு பிடுங்கப்படும். எத்தனை வருஷம் போராட்டமாக இருந்தாலும் சரி வேரோடு பிடுங்கப்படும். எத்தனை வருஷம் கடனாக இருந்தாலும் சரி விசுவாசம் இருந்துச்சுன்னா வேரோடு போகும். எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் சரி விசுவாசம் இருந்துச்சுன்னா சுகமாகும். எத்தனை வருஷம் தரித்திரமாக இருந்தாலும் சரி கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் செழிப்பாய் மாறுவீர்கள், ஐஸ்வர்யமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். நம்ம என்ன செய்யணும்? கடுகு விதையளவு விசுவாசம் இவ்வளோ பெரிய காட்டத்தி மரத்தையே வேரோடு பிடுங்குனா அந்த விசுவாசத்தோடு நீங்கள் தினந்தோறும் இந்த வசனத்தை விதைங்க, உங்கள் இருதயத்தில் விதைங்க. வேறு யார்ட்டையும் போய் 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 சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் இருதயத்தில் முதல்ல இந்த வசனமாகிய விதைகளை விதையுங்கள். உங்கள் இருதயம் இந்த வேத வசனத்தினால் நிரப்பப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருதயத்தில் உண்டாகின்ற மாற்றம் எப்படி? ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பெண்ணுக்கு இருதயத்தில் வசனமாகிய விதை விதைக்கப்பட்டது. அது அந்த அறுவடையை, அந்த விதைச்ச அந்த விதைப்பினுடைய அறுவடையை அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய குடும்பத்திலே பார்த்தது. நீங்களும் பார்ப்பீர்கள். அல்லேலூயா, இயேசுவே அதை செய்வார். நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் சுற்றிலும் என்ன பிரச்சனை நடக்குதுன்றதை பார்க்காதீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்குதான்றது மட்டும் பாருங்கள். எவ்வளோ பெரிய விசுவாசம் வேணுங்க, அந்த பெரிய விசுவாசம் வேணுங்க, செத்தவங்களை எழுப்ப விசுவாசம் வேணுங்க, இதை எழுப்ப விசுவாசம் வேணுங்க, அதை எழுப்ப விசுவாசம் வேணுங்க. வெற்றி வாழ்க்கை வாழ விசுவாசம் வேணும். இயேசுக்கு பிரியமா, இயேசு எப்படி இந்த பூமியில் வாழணும்னு வச்சிருக்கிறார்? இந்த பூமியில் நம்மளாம் நல்லா வாழணும், நீங்களாம் நல்லா வாழணும், சின்ன பிள்ளைகள் நல்லா வாழணும், வாலிப பிள்ளைகள் நல்லா வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் தேசம் நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணும்னு முதல்ல நினைக்கணும். அதான் இயேசு சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் நம்ம தேசம் நல்லா இருக்கும். நம்ம தேசம் நல்லா இருந்தால் ஒட்டுமொத்த உலகமே நல்லா இருக்கும். ஒட்டுமொத்த உலகமே நல்லா இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் எல்லாரும் பறந்துருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த இரவு வேளையில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை அவருக்கு நேரம் திருப்புவாராக. உங்கள் இருதயமாகிய இந்த நிலத்தில் எவ்வளவு விதைக்கிறீர்களோ, எவ்வளவு வசனங்களை விதைக்கிறீங்களோ, எவ்வளவு வசனங்களை விதைக்கிறோம். ஒரு சிலர் இது அப்படியே தப்பாக எடுத்துக்குவாங்க. போட்டு வசனத்தை போட்டு மனப்பாடம் பண்ணும் போலங்க. இதை ஒரு மனப்பாடம் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணுறது ஒரு விதத்தில் நல்லது, மனப்பாடம் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் மனப்பாடம் பண்ணுறதை விட மனப்பாடம் பண்ணுகிறதோடு சேர்ந்து முழு நம்பிக்கையோட முழு விசுவாசத்தோட இந்த வசனங்களை அறிக்கையிடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை பண்ணின்னு இருக்கு. இந்த வாய் எதுக்குங்க இருக்குது? சுற்றிலும் நடக்கிற பிரச்சனையை பேசுகிறதுக்கு அந்த வாய் இருக்குது. ரட்சிக்கப்படாதவங்களும் பிரச்சனையை பேசுகிறாங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் பிரச்சனையை பேசுகிறீங்க. அப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லையே. அல்லேலூயா. என்ன அவங்க பைபிளை கையில் வச்சுட்டு இல்லை, நம்ம பைபிளை கையில் வச்சுட்டு இருக்கோம்? அப்படியா? கிடையாது. நாம் வேத வசனமாகிய விதைகளை நம்முடைய இருதயத்திலே விதைக்கிறவர்களாக இருப்போம். சிறுக விதைத்தோம் என்றால் சிறுக இருப்போம். ஆனால் இதே வசனங்களை பெருக விதைத்தோம் என்றால், பெருசாக விதைச்சோன்னா, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட பெருசாக விதைச்சோன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆபிரகாமை வானத்தை பார்க்க வச்சார், பெருசாக யோசிக்க வச்சார். பெருசாக விதைக்கணும்னு ஆண்டவர் இன்சிஸ்ட் பண்ணார். வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு. நம்ம பிள்ளைங்கள்ட்ட எதை சொல்லுவோம்? ஒருத்தவங்க சொன்னாங்க, பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தையே சொல்லி கொடுத்து வளங்குங்க. பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு இயேசுவை சொல்லி கொடுத்து வளங்க. பிள்ளைங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியட்டும். பிள்ளைங்களுக்கு யாருன்னா என்னன்னு தெரியட்டும். இயேசுனா என்னன்னு தெரியட்டும். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு சொல்லி கொடுத்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கணும். கஷ்டத்தை சொல்லி கொடுக்கணுங்க, வேதனையை சொல்லி கொடுக்கணுங்க,
இந்த பாரு, உங்கள் அப்பா ஒரு பிச்சைக்காரர், நீ அதை விட பெரிய பிச்சைக்காரன். உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கும் ஒன்றுமே இல்லை தான். நீ இதெல்லாம் எதிர்பார்க்காத, நீ இதெல்லாம் கேட்காத, இதெல்லாம் உனக்கு நடக்காது. சிறுக விதைக்கிறீர்கள், மோசமான விதத்தில் விதைக்கிறீர்கள், மோசமான விதத்திலே தான் அறுப்பீர்கள். அதே பெருக விதைங்க. எப்படி பெருக விதைக்கணும்? உன் அப்பா இயேசு, உன் அப்பா பெரியவர், உன் அப்பா சிறந்தவர், உன் அப்பா கையில் உலகமே இருக்கு. அப்பாவை பாரு. எந்த அப்பாவை? இயேசு அப்பாவை. இயேசு அப்பாவை பாரு. இயேசு அப்பாட்ட கேட்டால் எல்லாமே நடக்கும். இயேசு அப்பாவை பார்த்தா எல்லாமே நடக்கும். இயேசு அப்பா உன் இருதயத்தில் இருக்கார். அப்போ அந்த பிள்ளை எப்படி பாவம் செய்யும்? யோசிச்சு பாருங்க. இயேசு அப்பா இருதயத்தில் இருக்கிறார், இயேசு அப்பா இருதயத்தில் இருக்கிறாருன்னே கேட்டு கேட்டு வளர்ந்தது உங்கள் கண்ணுக்கு மறைவாக கூட தப்பு செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை விதைப்போம், பெருக விதைப்போம், பெருக அறுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி விதைக்கிறோமோ அவ்வளவுதான். கர்த்தர் நம்முடைய கைகளில் விதைகளை கொடுத்துட்டார். கர்த்தர் நம்முடைய கைகளில் விதைகளை கொடுத்துட்டார், நிலத்தையும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரசங்கங்கள் மூலமாக சொல்லியும் கொடுத்துட்டார். நம்ம என்ன செய்யணும்? நாளைக்கு காலையில் எழும்புறீங்களா, தூங்கி எழும்புறீங்களா, எந்திரிச்ச உடனேயும் பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் எனக்கு பெரிதாக இருக்கும். சொல்லுங்க. என்னங்க சொல்கிறேன், ஒன்றுமே மாறணுமே தெரியலையேங்க. பரவாயில்லைங்க, ஒரு விவசாயி நெல் எடுத்துகிட்டு போய் விதைச்ச உடனேயுமா அது அரிசியாக மாறிடுது? யோசிச்சு பாருங்க. என்னடா நீ, நான் சொல்கிறேன் எதுவுமே மாற மாட்டேங்குது. இப்போ நீ பார்த்து என்கிட்ட ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, நீ பார்த்துக்கிட்டே இரு, நான் இப்போ வசனத்தை சொல்கிறேன், நான் இப்போ விதைக்கிறேன், நான் இப்போ அறிக்கை பண்ணுறேன், இந்த ஆள் மாறவே மாட்டார் பார். கண்டிப்பாக மாற மாட்டார், கண்டிப்பாக மாற மாட்டார். நான் இப்போ வசனத்தை சொல்கிறேன், அறிக்கை பண்ணுறேன், இவன் திருந்தவே மாட்டான் பாருங்களேன். எவ்வளோ விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுறீங்க. என்ன எப்படியாப்பட்ட விசுவாசம்? இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஒரு விவசாயி இப்படியா சொல்லியிருப்பார்? பாருங்கள், நான் நெல்லை விதைக்கிறேன் பாருங்கள், இது அரிசியாக வந்துருச்சுன்னு வைங்களேன், என் பேரை மாற்றிக்கிறேங்க, அரிசியாக வரவே வராதுங்க, வீணாக போன நெல்லுங்க, அப்படியே சொல்லிட்டு விதைக்கிறாரு. நெல்லை விதைக்கிறாரு, இது அரிசியாக வரும். பம்கின் சீட்ஸை விதைக்கிறேன், இது பம்கினாக எனக்கு வரும். முருங்கைக்காய் விதையை விதைக்கிறேன், இது எதுவாக வரும்? முருங்கைக்காவாக வரும். இது அவர் நல்லா நம்புகிறாரு, விதைக்கிறாரு, பார்க்குறாரு. நம்ம எதை நம்புகிறோம்? வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:37, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல். கவனிங்க, வசனமே சொல்லுது பாருங்க, நீ விதைக்கிறப்ப இனி உண்டாகும் மேனியை விதையாமல், இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். எப்ப நீ விதைக்கிறப்ப நீ அப்படியே அரிசியவே விதைக்கல, அப்படியே ஒரு முருங்கைக்காய் மரத்தையே விதைக்கல, அப்படியே ஒரு பம்கின் மரத்தையே நீ விதைக்கல. நீ எதை தான் விதைக்கிற? விதையை தான் விதைக்கிற. எதை தான் விதைக்கிற? விதையை தான் விதைக்கிற. அதனால நீ ரிசல்ட்டை பார்க்காத, ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இரு. அல்லேலூயா. டோன்ட் see the result, expect the result. ரிசல்ட்டை எதிர்பாரு, ஆனால் ரிசல்ட்டை பார்க்காத. இப்போ பார்க்காத ரிசல்ட்டை. என்னங்க விதைக்கிறேங்க ஒன்றும் வரமாட்டேதுங்க, விதைக்கிறேங்க ஒன்றும் வரமாட்டேங்குங்க, விதைக்கிறேங்க ஒன்றும் வரமாட்டேங்க, அது சொல்லாத. விதைக்கிறேங்க வரும். அல்லேலூயா. என்னுடைய விதை மிகப்பெரிய அறுவடையை கொண்டு வரும். நான் பெருக விதைக்கிறேன், பெருக அறுக்கிறேன். நான் கர்த்தருடைய பிள்ளை. விருதாவா என்னை கர்த்தர் ஒரு காரியத்தையும் செய்ய விடமாட்டார். ஒரு செகண்டை கூட கர்த்தர் எனக்கு வேஸ்டாக்க விடமாட்டார். அல்லேலூயா. இப்பெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு பின்னால் ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். இந்த முயற்சிகளில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்காக, அவருடைய நாமத்திற்காக காண்பிக்கின்ற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். நான் அதை ஆழமாக நம்புகிறேன், நான் அதை ஆழமாக விசுவாசிக்கிறேன். தினந்தோறும் விதையுங்கள். காலையில் எழும்பின உடனே சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். விதைங்க. உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற வசனத்தை உங்கள் இருதயத்தில் விதைங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மனுஷனை உங்கள் மனசில் விதைக்காதீங்க. இந்த சூழ்நிலை வருதா, இந்த பிரச்சனை வருதா, யாருக்குங்க இந்த பிரச்சனை இருக்குது? அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, கரெக்டாக 2 வாரத்தில் செத்து போயிட்டாங்க. ஐயோ செத்து போயிட்டாங்களா, அப்போ நம்மளும் செத்து போயிடுவோமோ? கரெக்டாக 2 வாரத்தில் செத்து போயிடுவீங்க. அவ்வளோதான். எதை சொல்லுகிறோமோ, எதை நம்புகிறோமோ, எதை சொல்லி எதை நம்பி நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறோமோ அதனுடைய பலனை அறுப்போம். ஏன்னா ஆண்டவர் வாழ்க்கையவே இப்படி டிசைன் பண்ணி வச்சிட்டார். ஆனால் வசனத்தை விதைத்தோம் என்றால், வசனத்தை இருதயத்திலே விசுவாசத்தோடு விதைத்தோம் என்றால் வசனத்திற்கான பலனை நாம் அறுப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இப்பொழுது எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இப்போ
இப்போ எஃப்சிபா வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், இத்தனை நாள் நான் தப்பு தப்பாக விதைச்சிட்டேன் டானி, இத்தனை நாள் நான் தப்பு தப்பானதை பேசிட்டேன், இத்தனை நாள் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாது, கர்த்தருக்கு உதவாது, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாது, அதை நான் ரொம்ப விரும்பியிருக்கிறேன். வியாதியை விரும்பி வியாதி நல்லதுன்னு விதைச்சிட்டேன், கடன் நல்லதுன்னு விதைச்சிட்டேன், அடங்காத பிள்ளைகள், பிரச்சனையை கொடுக்குற மனைவி, பிரச்சனையை உண்டாக்குன்ற கணவன், பிரச்சனையை கொடுக்கின்ற பிள்ளைகள், பிரச்சனையாக இருக்கின்ற வேலை, இதெல்லாம் பார்த்து பார்த்து அவ்வளோதான், என் வாழ்க்கை முன்னேறாது, என் வாழ்க்கை விளங்காது, என் வாழ்க்கை இப்படியே தான் போகும், நான் இப்படியே தான் இருப்பேன் போல், யார் நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்க முடியாது, பாரு அவங்களாம் நல்லா இருக்காங்க, இவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் எப்படிங்க நல்லா இருப்பேன், இப்படியே விதைச்சிட்டேன். இப்போ இந்த இரவு வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன விதைச்சிருந்தாலும் சரி, ஒரு காட்டத்தி மரம் அநேக பிரயாசத்திற்கு பின்பு பெருசாக வளர்ந்துருக்கும். ஆனால் என்ன பிரயாசமாக இருந்தாலும் சரி, என்ன பெரிய எஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, கடுகு அளவு விசுவாசம் அவ்வளோ பெரிய மரத்தையே வேரோடு பிடுங்கும். இந்த இரவு வேளையில் ஆண்டவர் உன்னுடைய இருதயத்திலே விசுவாசத்தை துவக்கி விட்டார். இன்னையிலேருந்து விதைக்க ஆரம்பி. இன்னையிலேருந்து உன் இருதயம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இருதயமாகிய நிலம் நல்லா உளப்பட்டு சூப்பராக இருக்குது. விதைக்க ஆரம்பி. நைட்டு விதை, காலையில் விதை, மதியான விதை. இதனுடைய பலனை கர்த்தர் உன் கண்கள் பார்க்க வைப்பார். உன்னுடைய இருதயத்தில் நீ விதைக்கின்ற விதைகள், இருதயத்தில் நீ விதைக்கின்ற விதைகளுக்கான பலனை உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய வருமானத்திலே, எல்லாத்திலையும் கர்த்தர் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. we going to pray right now. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகின்றோம். ஏசப்பாட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உண்மையில இருக்க நம்பிக்கையை கொடுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே நான் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறேன், நான் விதைக்கணும், ஆண்டவரே நான் வியாதியில் இருக்கேன், நான் சுகத்துக்கு எதுவாக விதைக்கணும், ஆண்டவரே நான் தோல்வியில் இருக்கேன், வெற்றிக்கு எதுவாக விதைக்கணும். இதெல்லாம் நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம் பாருங்க. தோல்வியில் இருக்கீங்களா, வெற்றிக்கு எதுவாக இந்த வசனத்தை எடுத்து விதைங்க. வியாதியில் இருக்கீங்களா, வியாதி கர்த்தர் அனுமதிச்சதுன்னு சொல்லாதீங்க. வியாதியெல்லாம் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வியாதியை கர்த்தர் அனுமதிக்கணும் அப்படின்னா தழும்புகளாலே சுகமானன்ற வசனத்தை எடுத்துடலாமே. அல்லேலூயா. வியாதியை கர்த்தர் அனுமதிக்கலை. சுகத்துக்கு எதுவான வசனங்களை விதையுங்கள். குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக இருக்கு, அதை எடுத்து விதைங்க. இதெல்லாம் எங்கே விதைக்கணும்? நீங்கள் அடுத்த ஆள் மனசில் விதைக்கிறது இல்லை, அடுத்த ஆள் என் மனசில் விதைக்கிறது இல்லை, உங்களுக்கு நீங்களே விதைக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் இருதயத்திலே நீங்கள் விதைக்க ஆரம்பியுங்கள், சீக்கிரத்திலே அதனுடைய பலனை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. எஸ்அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா அந்த இரவு வேளையில் ஆண்டவரே, அப்பா அந்த 75 மினிட்ஸ் ஆண்டவரே ஆராதனைக்காக ஆண்டவரே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எஸ்அப்பா அந்த நாள்லேயும் கத்தாவே, அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின் படி கத்தாவே ஸ்தோத்திரம், விசுவாசம் உள்ள வார்த்தைகளை ஆண்டவரே, அப்பா எங்களுடைய இருதயத்தில் கத்தாவே நாங்கள் விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா தகப்பனை இவ்வளவு நாள் நாங்கள் ஆண்டவரே அவிசுவாசமான வார்த்தைகள் ஆண்டவரே, அப்பா உம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் விதைத்திருந்தால் கர்த்தர் ஒரு விஷயம் எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இனி எங்களுடைய ஆண்டவரே இருதயமாகி ஆண்டவரே அப்பா அந்த நிலத்தில் ஆண்டவரே அப்பா விதையாகிய உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் விதைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தின் வார்த்தைகள் ஆண்டவரே, ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தாவே அப்பா விதைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா யார் யார் ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே அப்பா விசுவாசம் இழந்தவர்களாய் இருக்காங்களோ கர்த்தாவே, ஒவ்வொருத்தவங்களை கர்த்தனை திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இதை கேட்டது நிமித்தம் ஆண்டவரே அப்பா அவர்கள் தகப்பனே அப்பா விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட கர்த்தர் அப்பா நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அறிக்கையிடுகிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அதுக்கான பலனை காண கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா அந்த 75 மினிட்ஸ்ல இணைந்திருக்கிற
அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா தங்களுடைய நேரத்தை ஆண்டவரே அப்பா ஒதுக்கி ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு கத்தாவே அதற்கேற்ற பலனை காண கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதற்கேற்ற ஆசீர்வாதத்தை பிள்ளைங்க காணும்படியாய் தேவன் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறுக விதைக்காதீர்கள், பெருக விதையுங்கள். பெருக விதையுங்கள், பெருக அருங்கள், பெரிய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இரவு வேளையில கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் மாற்றி விட்டார். நைட்ல இருந்தே விதைக்க ஆரம்பிங்க. பகல்ல விதைங்க, மதியான விதைங்க, இரவுல விதைங்க. சீக்கிரத்திலே அதற்கான அறுவடையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. God bless you. Have a blessed week ahead. Have a blessed month ahead. Good night. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.